بسم الله الرحمن الرحيم. الحمد لله القوي المتين ناصر المستضعفين وقاسم الجبارين، نحمده على ما قضى ونشكره على ما أعطى، له الحمد في الأولى والآخرة وله الحكم وإليه ترجعون. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له رب البريات، وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله سيد البريات، صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. صدق الله العظيم. عن أبو موسى الأشعري رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال: قال رسول الله صلى الله عليه وسلم: ثلاثة لا يدخلون الجنة: مدمن الخمر وقاطع الرحم ومصدق بالسحر. رواه أحمد. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாம் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்களுடைய உயிரிலும் மேலான தலைவர், சத்திய தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்தையும் அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு உணர்வை வாழ்க்கையில கொடுத்து அல்லாஹு தாலா படைத்து இருக்குதான். அதுதான் பாவத்துடைய உணர்வு. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்களாக, தவறுகள் தப்புக்கள் செய்யக்கூடியவர்களாக, மறதியுள்ள மனிதர்களாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனையுமே இந்த உலகத்தில் படைத்து வைத்திருக்கிறார். யாருக்கும் சொல்ல முடியாது நான் எந்த பாவத்தோடையும் தொடர்பில்லை, நான் எந்த பாவமும் வாழ்க்கையில் செய்ததில்லை என்பதாக எந்த மனிதனுக்கும் சொல்ல முடியாத அளவு எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பாவத்துடைய உணர்வை நிரப்பமாக கொடுத்துதான் உலகத்தின் பக்கம் அனுப்புகிறார். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல ரொம்ப தெளிவாக விளங்கப்படுத்துறாங்க. குல்லு பனி ஆதம ஹத்தா. உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ஆதமுடைய பிச்சிலங்கள் என்று யாரெல்லாம் உலகத்துல வாழ்றாங்களோ எல்லா மனிதர்களும் தவறு தப்புக்கள் செய்யக்கூடியவர்கள். எல்லாத்துக்கிட்டாலும் பாவம் நடக்கும். பாவம் செய்யக்கூடியவர்களாகத்தான் அல்லாஹு தாலா படைத்திருக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த பாவம் செய்யக்கூடியவர்கள சிறந்தவங்க இருக்கிறாங்க. வகைருல் ஹத்தாயின தவ்வாபூன். பாவம் செய்யறதுல சிறந்தவங்க யாருண்டா பாவம் செஞ்சதுக்கு பின்னால
இது பாவம் என்று உணர்ந்து வாழ்க்கையில் அந்த பாவத்துக்கு யாரெல்லாம் தௌபா செய்யறாங்களோ இவங்க எல்லாம் சிறந்தவங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லி காட்டினாங்க. எனவே உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்கள் எடுத்தா பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் உலமாக்கள் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வார்த்தையை வச்சு பாவங்களை ரெண்டாக பிரிக்கிறான். அதுல ஒரு வகையான பாவம் ஒன்று இருக்குது, சிறு பாவங்கள் என்று சொல்லக்கூடிய பாவம். இந்த சிறு பாவங்கள் என்று சொல்லி சொன்னா, கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, மனிதன் அவனால அறியாம புரியாம உடல் உறுப்புகளால ஏதாவது சிறிய சிறிய பாவங்கள்ல ஈடுபடுறது, இந்த பாவத்துக்குரிய தௌபா அது சின்ன பாவ மன்னிப்போட, அது சிறிய இஸ்திக்ஃபாரோட இந்த தௌபா அதுக்கு கம்ப்ளீட் ஆகிடும், பூரணமாகிடும். அப்படி இல்ல, அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான், ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவம் ஈகுதே, அவன் செய்யக்கூடிய நன்மை ஒரு நாளும் மிகைக்காது. அவன் செய்யக்கூடிய நன்மையின் காரணமாக அல்லாஹு தஆலா வாழ்க்கையில ஈக்கக்கூடிய சின்ன பாவங்களையும் அழிப்பான் என்பதாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எனவே சின்ன பாவங்கள் அதுக்குரிய தௌபா பெரிய அளவுல தௌபாக்கள் இல்ல, சின்ன முறைகள்ல இஸ்திக்ஃபார்கள், தௌபாக்கள், அதன் மூலமாக அந்த பாவங்களுடைய கரைகள் இல்லாம வைத்திடும். ஆனா இன்னும் ஒரு வகையான பாவத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். இதுதான் இஸ்லாத்துல பெரும் பாவங்கள், அல் கபாயிர் என்று சொல்லுவாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் கபாயிர் என்று சொல்லக்கூடிய நேரத்துல, பெரும் பாவங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்துல, இந்த பெரும் பாவங்கள் 70 வகையான பெரும் பாவமே இது. 70 வகையான பெரும் பாவம். இந்த பாவத்துக்கு நாங்க செய்யக்கூடிய இஸ்திக்ஃபாரால இந்த பாவத்துடைய கரையை இல்லாமல் ஆக்கலாம். எல்லா பாவத்துக்கும் ஒரே முறையில தௌபா அல்லாஹ் வச்சது இல்ல. அதுதான் எங்கட சமூகத்துல வாழ்க்கையில அமளிபாதத்தை கொண்டு பிரகாசம் இல்லாத காரணம், எல்லா பாவத்துக்கும் ஒரே முறையில தௌபா செய்யறது. சுருக்கமாக சொல்றேன், இது என்னுடைய தலைப்பல்ல. உதாரணம், ஒரு மனிதன் வாழ்க்கையில தொழுகை விடுறாரு. இந்த தொழுகையை விடுறது பெரிய ஒரு பாவம். இந்த பாவத்துக்குரிய தௌபா ஒரு இடத்துல உட்கார்ந்து, யா அல்லாஹ் நான் தொழுகையை விட்டுட்டேன், என்னைய நீ மன்னிச்சுக்கோ, இப்படி சொல்றதல்ல தௌபா. இப்படி சொன்ன அந்த தொழுகையை விட்டதுக்கு தௌபா கபூலாகிறல்ல. அப்ப தொழுகையை விட்டதுக்குரிய தௌபா என்ன தெரியுமா? எத்தனை தொழுகைகளை வாழ்க்கையில விட்டீங்களோ, எத்தனை மாசம் விட்டீங்களோ, எத்தனை வருடம் விட்டீங்களோ, எல்லா தொழுகையை மீட்டி தொழுதத்துக்கு பின்னால்தான் தௌபா. தொழுகையை மீட்டி தொழாம தௌபா செய்யறது இல்ல. எல்லா பாவத்துக்கும் ஒரே முறையில தௌபா இல்ல. ஒத்தனுக்கு அநியாயம் செஞ்சுட்டு பள்ளியில உட்கார்ந்து முன்சப்ல தொழுது பாவத்தை மன்னிச்சுக்கொண்டா மன்னிக்கப்படுறல்ல. அந்த அநியாயம் செய்யப்பட்டவன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில தான் பெரும் பாவங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த பெரும் பாவங்கள் அது வித்தியாசப்படும். பலவிதமான பெரும் பாவங்களோட மனிதன் தொடர்புக்குரியவனாக இந்த காலத்துல வாழ்றான். இந்த பாவங்கள் ஈகிதே அல்லாஹ்வுடைய தண்டனை லேசாக காலுக்கு கொண்டு வந்துடும். அல்லாஹ்வுடைய லஅனத்தை லேசாக காலுக்கு கொண்டு வந்துடும். எங்கட வாழ்க்கையை லேசாக அழிச்சு போட்டுடும். பயங்கரமான பாவங்கள் ஈக்குது. அந்த பெரும் பாவங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்ட ஒரு 5 பாவங்கள் சொன்னாங்க. அந்த 5 பாவத்திலேயும் பயங்கரமான ஒரு பாவத்தில் ஒன்றுதான் சூனியம் என்று சொல்லக்கூடிய பாவம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலத்துல சூனியம் செய்வேன் என்று சொல்றது ரொம்ப சாதாரண ஒரு விஷயமாக மாறிட்டு, அதிகமானவங்க வந்து கேட்கிறாங்க, சூனியம் என்று உண்மையில் உண்டிக்குதா? சூனியம் என்று அது வேலை செய்யுமா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு விஷயத்தை எல்லாம் தெளிவா விளங்கணும். இந்த சூனியம் செய்வின கண்ணூர் எல்லாம் தானாக இயங்குற சக்தி அல்லாஹ் கொடுத்ததில்லை. அல்லாஹ் தானாக இயங்குற சக்தி அதோளுக்கு இல்ல. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. நன்மை ஒன்று செய்யறேன்றாலும் அல்லாட உதவியோனும், பாவத்தை உடுறேன்றாலும் அல்லாட உதவியோனும். தானாக இயங்குறதுக்குரிய சக்தி அல்ல. அல்லாஹ் நாடினால் அது நடக்கும் அந்த மனிதனுக்கு, நாடாவிட்டால் அதுக்குரிய தாக்கம் ஏற்படாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னா குல்ல ஷைஇன் ஹலக்னாஹு பிகதர். எல்லா விஷயத்திலும் அல்லாஹ்க்கு சக்தி இருக்குது. செய்ய வைக்க மேலும், அது நடக்காம தடுக்க மேலும். அதனால இதுல முதலாவது ஈமான் தான். சூனியம் செய்வேன் என்றது ஒரு பயங்கரமான பாவம். இந்த பாவம், இந்த விடயங்கள் மனிதனுக்கு வேலை செய்யணும் என்றா அல்லாஹ்வுடைய நாட்டம் ஒன்றிக்கும், ஒரு சோதனை ஒன்றிக்கும். ஹதரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சூனியம் செய்வேன் சோதனையை கொடுக்கல. ஆனா அத போல ஒரு பயங்கரமான சோதனையை 18 வருஷம் கொடுத்தானே. ஆனா பொறுமை செஞ்சாங்க. இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தேன்னு கபூல் செஞ்சாங்க.
கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதிகமானவங்களுக்கு சந்தேகம் சூனியமீக்குதான். அல்லாஹ் குர்ஆன்ல சிஹர் என்ற வார்த்தையை 33 இடத்துல பேசுறான். சூனியம் என்றா சிஹர், சிஹர் என்றா 33 இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். சாஹிர் என்ற வார்த்தை, சூனியக்காரன் என்ற வார்த்தைய 71 இடத்துல அல்லாஹ் பேசுறான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலத்துல, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல எங்களுக்கு தெரியும், அந்த ஃபிரௌன் அவர்களுக்கு எதிராக சூனியக்காரர்களுடைய ஒரு பெரியோர் பட்டாளத்தை கொண்டு வந்தான், இவங்களுக்கு எதிராக சூனியம் செய்ய. அல்லாஹ் குர்ஆன்ல இந்த சம்பவத்தை ரொம்ப தெளிவாக விரிவாக பேசுறான். அந்த நேரத்துல அவங்களுக்கு எதிராக சூனியக்காரர்கள் சில முயற்சிகள் எடுத்தாங்க என்று சொல்லி குர்ஆன் சொல்லுது. அப்ப சூனியம் என்று ஒன்று ஈக்க வைத்து தான் குர்ஆன்ல அல்லாஹ் சூனியத்தை பத்தி பேசுறான். இன்னும் ஒரு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலத்துல, இது மூசா அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலத்துல அவங்களோட சம்பவத்தில் அல்லாஹ் சொல்றான், வத்தபஉ மா தத்லு ஷயாத்தீன் அலா முல்கி சுலைமான் வமா கஃபர சுலைமான் வலாகின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூன அன்-நாஸ ஸிஹ்ர். ஷைத்தான்கள் தான் மாறு செஞ்சிச்சு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சூனியம் செய்யல. ஷைத்தான்கள் மாறு செஞ்சதோட ஷைத்தான்கள் தான் சூனியத்தை படிச்சு கொடுத்தே என்று சொல்லி குர்ஆன் சொல்லுது. அப்ப குர்ஆனை பத்தி இரண்டாவது ஆதாரம் குர்ஆன் ஆயத். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூணாவது இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துறான். எப்படி என்றா, இது 2 சூறாக்கள், இதுக்கு செல்ற முஅவ்விதத்தைன் என்று சொல்லி இந்த 2 சூறாக்கள் அல்லாஹ் இறக்கின காரணமே, இந்த 2 சூறாவுக்கும் மொத்தமே 11 ஆயத் இருக்குது. சூரத்துல் ஃபலக், சூரத்துன் நாஸ். நாஸுக்கு 6 ஆயத், இதுக்கு 5 ஆயத், 11 ஆயத். ஏன் அல்லாஹ் இந்த 2 சூறாவை இறக்கினான் என்பதாக தஃசீர்ல நாங்க கொஞ்சம் தேடி பார்த்தா, இது இறக்கினத்துக்குரிய காரணம் சபபு நுசூல் அல்லாஹ் கொண்டு வாரான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லபீத் இப்னுல் ஆஸம் என்று சொல்லக்கூடிய அந்த காலத்துல வாழ்ந்த பயங்கரமான யூத சூனியக்காரன் ஒத்தன் 11 முடிச்ச போட்டு சூனியம் செஞ்சான். 11 முடிச்சு. இந்த 11 ஆயத்தை இறக்கினை, ஒவ்வொரு ஆயத்தை ஓத ஓத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஒவ்வொரு முடிச்சும் கலண்டிச்சு. இதுக்குதான் அல்லாஹ் தஆலா 2 ஆயத்தையும் குர்ஆன்ல இறக்கினான். இன்னும் சில மக்கள் சொல்றாங்க, இப்ப நான் ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸ், இந்த ஹதீஸுக்கு பிழையா விளக்கம் கொடுக்கிறார். 3 பேர்கள் சொர்க்கம் போகவே மாட்டாங்க. தலாசத்துன் லா யதுகுலூனல் ஜன்னah, 3 பேர் சொர்க்கம் போகலாம். அதுல ஒன்றுதான் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதுமினுல் ஹம்ர். யாரெல்லாம் இன்டாக்சிகன்ஸ், மது போதை கடுமையாக ஈகிறாங்களோ, மது பாவிக்க கூடியவர்கள், இவர்கள் சொர்க்கம் போக முடியாது. 2வது தான் காத்திஉ ரஹீம், குடும்ப உறவை துண்டிச்சு வாழக்கூடியவர்கள், இவர்களுக்கும் சொர்க்கம் போக முடியாது. 3வது தான் வமுசத்திகும் பிஸ்ஸிஹர். இதுக்கு விளக்கம் கொடுக்கிறாங்க, சூனியத்தை உண்மைப்படுத்தியவர்கள் என்று விளக்கம் கொடுக்கிறார். சூனியத்தை உண்மைப்படுத்துற அல்ல, சூனிய காரண உண்மைப்படுத்தியவர்கள். சூனியக்காரன், செய்வினக்காரன், சாஸ்திரக்காரன், குறி சொல்றவன், இவன் பேச்செல்லாம் நம்பேலவே, இவன் சைத்தான வச்சுதான் சில விஷயங்களை சொல்லுவான். அதுதான் யாரு குறிப்பாக்குறவங்க கிட்ட பேத்து குறிப்பாக்குறேன், சாஸ்திரம் கேட்கிறேன், இவனோட தொழுகை 40 நாளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்ல, பெரிய ஒரு பாவம், பயங்கர பாவம். சூனியத்தை உண்மைப்படுத்துற அல்ல, சூனியம் என்றது ஈகுது, சூனிய காரணம் உண்மைப்படுத்துறவன், அவன் பேச்ச உண்மைப்படுத்துறவன், இவனும் சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். எனவே சூனியம் என்றது அது இஸ்லாத்தில் உள்ள ஒரு விஷயம். குர்ஆனும் செல்லுது, ஹதீஸும் எங்களுக்கு படிச்சு தருவது. இப்ப சிஹர் என்ற வார்த்தை சூனியத்துக்கு பாவிக்கிற அரபுல சிஹர் என்னன்னா ஒரு ஈர்ப்பு சக்தி. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் ஒரு ஈர்ப்பு சக்தி உடையது. அதைத்தான் அந்த அரபில பேர் வச்சுக்கிறாங்க, சிஹர் என்று, ஈர்ப்பு உடையது. அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன மினல் பயானி லசிஹரான்னு சொன்னாங்க. சில மனிதர்களுடைய பேச்சில் ஒரு சூனியமீகி, அவங்களோட பேச்சு மக்களுடைய உள்ளத்துல படும், அவங்களோட பேச்சு ஒரு ஈர்ப்பை கொண்டு வரும். அதுக்கு அர்த்தம் சூனியமீக்கென்றல்ல, ஒரு ஈர்ப்பு சக்தி உடையது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூனியம் என்று சொல்லக்கூடிய நேரத்துல இதுக்குள்ளால பலவிதமான தலைப்பு, இது பெரிய தலைப்பு உண்டு. இது சும்மா ஒரு குத்துபால பேசி முடிக்கிற விஷயம் அல்ல, இது நாள் கணக்கு பேச வேண்டிய தலைப்பு. அதுல ஒன்றுதான் நான் மேலோட்டமா பேசுறேன். ஒன்றுதான் சூனியத்துல வரலாறு தெரிஞ்சு கொள்ளும். எங்கே இந்த சூனியம் வந்துச்சு, யாருடைய காலத்திலிருந்து இது சூனியம் உருவாகிச்சு, எப்படி சூனியம் செய்யப்பட்டுச்சு, சூனியத்துல வரலாறு என்ன, இது முத தலைப்பு. இன்னும் ஒன்று இருக்குது, சூனியத்துடைய தாக்கங்கள் என்ன,
ஒரு மனிதனுக்கு சூனியம் செய்யப்பட்டால் அவனுடைய உடம்புல ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்னென்ன தாக்கங்கள் வரும். மூணாவது இன்னும் ஒரு தலைப்பு, சூனியத்தை அறிவிக்கக்கூடிய 7 கனவுகள். 7 கனவு உலமாக்கள் எழுதுகிறார். இந்த 7 கனவுல ஒன்ற கண்டாலும் இவர சூனியத்தால பாதிக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் ஒரு தலைப்பு, சூனியம் செய்து வைக்கக்கூடிய இடங்கள் 5 இடம். எங்கட ஊடோ, எங்கட ஆபீஸோ, எங்கட கடையோ 5 இடத்துல வச்சாதான் சூனியம் வேலை செய்யும். இந்த 5 இடங்கள் என்னன்னா, அதே போல இன்னும் ஒரு தலைப்பு, சூனியம் செய்யப்பட்டத எங்களுக்கு காட்டக்கூடிய, அறிவிச்சு காட்டக்கூடிய 9 விதமான விஷயங்கள் இருக்குது. அதே போல இன்னும் ஒரு தலைப்பு, சூனியத்துடைய வகைகள். சூனியம் செய்யக்கூடிய எப்படி எப்படி எல்லாம் சூனியம் செய்யறாங்க. ஒன்று புதைப்பாங்க, சிலவங்க சூனியம் செஞ்சு புதைக்கிறது, இது புதைக்கிறதுக்குரிய ஒரு சூனியம். இன்னும் ஒரு சூனியம் இருக்குது தூவி விடுறது, காத்துல தூவுறது, இது ஒரு விதமான சூனியம். இன்னும் ஒரு வகையான சூனியம் இருக்குது ஓடுற தண்ணியில தூக்கி போடுறது. இன்னொன்று குடிக்க கொடுக்கிறது, தின்ன கொடுக்கிறது. இப்படி சில சூனியம் செய்யறாங்க. நெருப்பு எங்க எரிஞ்சு கொண்டு இருக்குதோ அதுக்கு கீழே ஒரு குழி ஒன்று தோண்டி புதைச்சு வச்சிடுவாங்க. உடம்பு எல்லாம் எரிஞ்சு கொண்டே இருக்கும் மவுத்து வரைக்கும். இப்படியான ஒரு சூனியம் இருக்குது. காத்துல தூவுறது, அதே போல தின்ன கொடுக்கிறது. இப்படி பலவிதமான சூனிய முறைகளை இந்த காலத்துல செய்யறாங்க. அதே போல சூனியம் ஒரு மனுஷனை தாக்கினா 6 விதமான வைத்திய முறைகள் இருக்குது. இப்படி பல தலைப்பு. அதே போல சூனியம் ரொம்ப மொத்தமே 70 வகையான சூனியம். இந்த இடத்துல பேச போற தலைப்பு என்னன்னா, இந்த தலைப்புல ஒன்று பேச போறல்ல. சூனியம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் பாவத்தோட தொடர்பாகினால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய எச்சரிக்கை என்ன? சூனியம் என்ற பாவத்தோட யார், ஏனென்ற இந்த காலம் ஒரு மனுஷன் முன்னேறத பார்க்க இயலாத ஒரு காலம். ஒரு மனுஷன் உழைச்சி முன்னுக்கு போகலாம். சரியான பொறாமையில மிச்சம் பேர் வாழ்றார். ஒரு மனுஷன் மொபைல் வேங்கலாம், ஊடு வேங்கலாம், காணி வேங்கலாம், பூமி வேங்கலாம், ஒரு கடையோடு துண்டெடுக்கலாம், வியாபாரம் செய்யலாம், நல்ல பொண்ணோட கல்யாணம் முடிக்கலாம். எல்லா இடத்திலும் பிரச்சனை, பொறாமை. இந்த பொறாமையால தான் மனிதன் சூனியக்காரனா மாறுறான். உள்ளத்துல வந்த பொறாமை எப்படியாவது இவனை புழுத்தாட்டணும், எப்படியாவது இவனுக்கு சதி செய்யணும், இவன் வாழ்க்கை எப்படியாவது அழிக்கணும். இதுக்கு ஒரு முயற்சி தான் இந்த பாவங்களோட அதிகமானவங்க தொடர்பாகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட விஷயத்துல கண்ணூர்ல புழுத்தட்ட பார்த்தாங்க. சூரத்துல் கலமுடைய கடைசி ஆயத், வஹி யகாதுல் லதீன கஃபரு லயுஸ்லிகூனக பிஅப்சாரிஹிம். யா ரசூலல்லாஹ், உங்களை பார்த்தே புழுத்தட்ட போறாங்க யா ரசூலல்லாஹ். அவங்களோட பார்வையால புழுத்தாட்ட மாட்டாங்க. இத போல மனிதர்கள் அவங்களோட சக மனிதர்களோட வாழக்கூடிய நேரம் அவங்களோட மேல் ஏற்படக்கூடிய பொறாமையால அவங்க செய்யக்கூடிய, ஈடுபடக்கூடிய பயங்கரமான பாவம் தான் சூனியம். 70 வகையான சூனியம் இது. இந்த 70 வகையான சூனியத்துல 6 வகையான சூனியம் ரொம்ப பயங்கரமான சூனியம். ஒன்னாவது தான் சிஹ்ரு தஃப்ரீக் என்று சொல்லுவாங்க. சிஹ்ரு தஃப்ரீக் என்று சொன்னா, ஒரு மஹப்பத்தான ஆட்கள், மஹப்பத்தான உறவுகளுக்கு மத்தியில மஹப்பத்தை இல்லாமலாக்கி பிரிக்கிற சூனியம். குர்ஆன்ல அல்லாஹ் இத பத்தி பேசுறான். சூரத்துல் பக்கரால அல்லாஹ் சொல்றான், மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜி. ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவினைய கொண்டு வரக்கூடிய சூனியமும் இருக்குது. 2 பேர் நல்ல ஒத்துமையா ஈப்பாங்க, இவருக்கு அவட மேல வெறுப்பு வந்துடும், இவங்களுக்கு அவங்கட மேல, இப்படி 2 பேருக்கு மத்தியில ஒரு வெறுப்ப கொண்டு வரக்கூடிய ஒரு சூனிய முறை. இது சிஹ்ரு தஃப்ரீக் என்று சொல்றேன். இது கணவன் மனைவிக்கு மாத்திரம் மட்டுமல்ல. இது உதாரணமாக ஒரு தாய்க்கும் ஒரு மகனுக்கும் உள்ளதாக கேளும், ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் உள்ளதாக கேளும். அதிகமான மருமவன்மார் இந்த சூனியத்தை செய்யறேன். இதெல்லாம் சும்மா பேசல. அதிகமான மருமவன்மார் இதை செய்யறேன். முடிச்சு உள்ளுக்கு வந்தா எப்படியாவது சொத்த பராண்ட பாக்குறேன், அதுக்கு எப்படியாவது இவன் நோனவ கைக்குள்ள போடணும், வாப்பகி சேர்ந்து பிரிக்கணும், உறவு முறைகளை பிரிக்க செய்யப்படுற சூனியம் சிஹ்ரு தஃப்ரீக். ரொம்ப பயங்கரமான சூனியம், சுத்த ஹராம். கண்ணியமிக்கவர்கள், இந்த பாவம் ஈகுது விளையாட்டு அல்ல. இந்த பாவத்துடைய தாக்கம் ஈகுதே அது விளையாட்டான தாக்கம் அல்ல. நாங்க செஞ்சுட்டு சந்தோஷமாயி கேளும், ஆனா ஒரு காலம் வரும் அல்லாஹ் செஞ்சது எல்லாத்தையும் வச்சு பிடிப்பான். 2வது ஒரு வகையான சூனியம் தான் சிஹ்ருல் முஹப்பா. இல்லாத ஒரு மஹப்பத்தை கொண்டு வாரு. ஒருத்தர் ஒரு பொண்ணை விரும்பினா போதும், அவ சாலிஹான முறையில வாழ்ந்து கொண்டு இருப்பா.
இவன் கஞ்சாக்கு தூளுக்கு அடிமையாவே இருப்பான். ஆனா இவருக்கு அந்த சாலிஹான புள்ளைய முடிக்கும். இதுக்காக வேண்டி கஷ்டப்பட்டு சாலிஹான முறையில வளர்த்த புள்ளைக்கு அது இதை கொடுத்து அது இதை செஞ்சு அவட பேரை கேட்டு அவட உம்மட பேரை கேட்டு செஞ்சு அந்த புள்ளை எப்படியாவது முடிச்சு கொள்ள பாக்குற. எவ்வளவு பெரிய அநியாயம். இல்லாத மஹப்பத்தோட கொண்டு வாரு. இல்லாத மஹப்பத். எவ்வளவு பேருடைய எவ்வளவு வாலிபர்களுடைய வாழ்க்கை இதால நாசம். எவ்வளவு வாலிப பெண்களுடைய வாழ்க்கை இதால நாசம். எவ்வளவு உம்மா வாப்பமார் கவலைப்பட்டு கொண்டு நீக்கிறாங்க. ஏண்ட மகனுக்கு இப்படி ஒண்ணு நடந்துட்டு, ஏண்ட மகளுக்கு இப்படி ஒண்ணு நடந்துட்டு, கண்ணால மகன் கஷ்டப்படுறத பாக்குறாங்க. இந்த சூனியங்களால வாப்பமார் கல்புல கொதிக்கிறாங்க. இப்படி நடந்துட்டு எப்படி என் மகன் அந்த தூள்காரனை விரும்பினா, எப்படி என் மகன் இப்படியான ஒரு குடும்பத்துக்குள்ள போனான். இன்னமும் கண் கலங்கக்கூடிய எவ்வளவு குடும்பம் ஈகுது. இதுக்குதான் சொல்றேன் சிஹ்ருல் முஹப்பா, பயங்கரமான இரண்டாவது வகையான சூனியம். இன்னும் ஒன்று ஈகுது சிஹ்ருல் மரத். சிஹ்ருல் மரத், நோயில படுக்க போடுற சூனியம். நல்ல ஆரோக்கியமா தான் நீப்பார், வேற படுக்க வச்சிருவான். சும்மா நோய்வாய்ப்பட்டு கொண்டு போகும். கை கால் எல்லாம் அப்படியே தோல் எல்லாம் முறிஞ்சு கொண்டு வைத்திடும். கை கால் எல்லாம் புண்ணு ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா அழுக ஆரம்பிக்கும். இதெல்லாம் பல முறைகள் இதெல்லாம் செய்யறாங்க. நான் இதை தெரிஞ்சு கொள்றதுக்காக மட்டும்தான் செல்றேன். சிலவங்க மீனொண்ட வச்சு செய்யுது. இங்க எப்படியோ தெரியா, சில ஏரியாக்கள்ல நடக்கிறத நாங்க சொல்றோம். மீனொண்ட வச்சு அதுல ஓதி அதுல குண்டூசிகளை குத்துரு. அவரு வால்ல இருந்து குத்தினாருண்டா மனுஷன்ட கால்ல இருந்து பாதிப்பு வரும். மீண்ட தலையில இருந்து குத்தினா தலையில இருந்து பாதிப்பு வரும். கடைசி முடிவு மௌத்தாகுவார். ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல புதைக்கும். இப்படி எல்லாம் செய்யறாங்க எங்கட முஸ்லிம் சமூகமே. அந்நிய மக்களை பத்தி நான் இந்த இடத்துல பேசவே இல்லை. எங்கட முஸ்லிம் சமூகம் இந்த மாதிரி பயங்கர பாவத்துக்குள்ளால போறாங்க. ஒரு மனுஷன் மிச்சம் பேசிக்கொண்டா வாய கெட்டு, கை கால் கொஞ்சம் உரமா இருந்தேன்னா கை காலை கெட்டு படுக்க போடுறது. சிஹ்ருல் மரத், நோய்வாய்ப்பட வைக்கக்கூடிய ஒரு சூனிய முறை. இன்னும் ஒன்று இது சிஹ்ருத் தஹய்யுல். இது கண் கெட்டு வித்தை என்று சொல்லுவாங்க, பிளாக் மேஜிக். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலத்து குர்ஆன்ல இந்த சூனியத்தை பத்தி தான் அல்லாஹ் சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலத்துல அவங்க போட்டது வெறும் கௌரை தான், சூனியக்காரர்கள். அந்த கௌரு தான் பாம்ப போல இருந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு ஒரு கண் கெட்டு வித்தையோடு காட்டினான். அல்லாஹ் குர்ஆன்ல இதை ரொம்ப தெளிவா பேசுறான். தஹய்யுது இலைஹி லிசிஹ்ரின் குர்ஆன் ஆயத். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு வகையான அஞ்சாவது வகையான சூனியம் சிஹ்ருல் ஜுனூன். ஒரு மனுஷனை பைத்தியமாக்குறது. நல்ல இந்த எவ்வளவு மனிதர்கள் படிச்சவங்க புத்தி சுவாதீனம் இல்லாம இருக்கிறான். புத்தி இழக்க வைக்கிறது, பைத்தியமாக்குறது. சமூகத்தில் அவங்களுக்கு புலங்கலாம், அவங்களோட அறிவெல்லாம் பேதலிக்க வைக்கிறது. இதுக்கு சிஹ்ருல் ஜுனூன் என்று சொல்றேன். கடைசி வகையான சூனியம் தான் சிஹ்ரு தஅதீலு ஸவாஜ் ஃபிர் ரிஸ்க். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஈக்கக்கூடிய நலவுகளை தடுக்கக்கூடிய சூனியம். இது அதிகமானவங்களுக்கு செய்தி. நலவுகளை தடுக்கிற உதாரணம், அவர் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போக வேண்டிய ஆள், ஆனா போவேலாம் போய்த்து எல்லாம் சரி, ஆனா போவேலாத ஒரு கட்டம், ஏதாவது ஒரு தடங்கள். இந்த வருஷம் உம்ராக்கு போக வேண்டிய ஆள், போக வேண்டிய ஒரு எல்லாம் சரி, ஆனா போறதுக்கு ஏலாம் ஒரு தடங்கள். அவட மகனுக்கு கல்யாணம் பேசுறார் சரி வருவதே இல்லை. மகளுக்கு கல்யாணம் பேசுவார் சரி வருவதே இல்லை. எவ்வளவு தான் பிசினஸ் செஞ்சாலும் அந்த பிசினஸ்ல பரக்கத்துண்டு ஈக்கவே ஈக்காது. இதெல்லாம் இவங்களோட நலவுகளை தடுக்கக்கூடிய ஒரு சூனிய முறை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவ்வளவுக்கும் மனிதர்கள் முயற்சி செய்யறதெல்லாம் அடுத்த மனுஷனை வாழ வைக்கிறதுக்கு அல்ல. இவ்வளவு சூனிய முறைகள் எல்லாம் படிச்சவங்களுக்கு பெய்த்து இந்த சூனியம் எல்லாம் செய்யறது அடுத்தவனை வாழ வைக்கிற முயற்சி அல்ல. அடுத்தவனை எப்படியாவது புழு தட்டணும், சமூகத்தில் அடுத்தவன் எப்படியாவது நாசமாக்கி போடும். அவனை எலும்ப விடக்கூடாது, வியாபாரம் செய்ய விடக்கூடாது, முன்னேற விடக்கூடாது, நல்ல இடத்துல அவன் மகன் கல்யாணம் முடிக்க கூடாது, மகள் கல்யாணம் முடிக்க கூடாது, முடிச்சா நல்ல இருந்துருவே. இந்த பயம், வயிற்றெரிச்சல். அதனால ஹராமோ ஏதோ தடுத்ததோ இஸ்லாம் வானம் என்று சொன்னதோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரு கிட்ட பேய்த்து சூனியம் செய்யறதுக்கு தைரியம் உள்ளவன் இந்த காலத்துல நிறைய பேர் மாறுறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமிக்கவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அகத உக்ததன் ثم نفث فيها فقد سحر. சொன்னாங்க, எந்த மனிதன் ஒரு முடிச்சொண்ட போட்டு ஒரு சூனிய முடிச்சு போட்டு நஃபஸ என்று சொல்றே ஊதுறது,
குர்ஆன்ல அல்லாஹ் மின் ஷர்ரி நஃபாஸா, ஊதுறது, ஊதுவாங்களோ அந்த முடிச்சில அவங்க சூனியம் செஞ்சிட்டாங்க. மன் சஹர ஃபகத் அஷ்ரக, எந்த மனிதன் சூனியத்துக்குள்ளால வைத்தானோ அவன் இணை வைத்தவனாக மாறிவிட்டான். அவ சூனியம் எங்க கொண்டு போகுது? இஸ்லாத்திலிருந்து வெளியில கொண்டு போய்த்துடுமே. அல்ல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹாக்கிம்ல வரக்கூடிய இன்னும் ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஊர்ல சூனியக்காரன் சூனியம் செய்து அவனால பல பேர் பாதிக்கப்படுறது ஒரு ஊர் மக்களுக்கு தெரிஞ்சால், இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால், ஹத்து ஸாயிர் தர்பத்தும் பிஸ்ஸைஃப், அவன் வாளால் கொலை செய்யப்படணும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு காலத்துல சூனியக்காரர்கள் என்பதாக பல பேரை கொண்டு வரப்பட்டுச்சு. பல பேர்கள் உமர் ரலியல்லாஹு காலத்துல 3-4 பேர் கொண்டு வந்து நிப்பாட்டப்பட்டாங்க. எந்த கேள்வியும் அவங்ககிட்ட கேட்கல, ஒரு கேள்வி கேட்கல, எடுத்த உடனே எல்லாத்திலையும் களத்தை வெட்டி போடுங்க என்பதாக சொன்னான். ஏனென்றா சூனியக்காரர்களுக்கு எதிராக இயங்கக்கூடிய மார்க்கம் தான் எங்கட மார்க்கம். ஒரு நாளும் சூனியக்காரனோட ஒத்து போறல்ல, அந்த பாவத்துக்கு நாங்க உடந்தையாக ஈக்கிறது இல்ல. அதுதான் உலமாக்கள் சொல்றாங்க, அவனுக்கு மறுமையில 2வது உலகத்திலே அல்லாஹ் தண்டனையை கொடுத்து தான் மௌத்தாக்குவான் சூனியக்காரன். உலகத்துல அவன் தண்டனையை கண்ணால பாப்பான். ஏனென்றா சூனியம் செய்யறது யாரு சூனியம் செய்யறாங்க, செய்ய வைக்கிறாங்க, அவங்கிட்ட உதவிக்கு நிக்கிறாங்க, இவங்களோட வாழ்க்கை இவங்களை மட்டும் அழிக்கிறல்ல இந்த சூனியம், அவங்களோட பரம்பரையை அழிக்கும். ஒரு பொண்ணு அடையணும் என்றதுக்காக வேண்டி ஏதோ ஒரு சூனியக்காரங்கிட்ட போய்த்து நிப்பார், ஒரு மாப்பிள்ளை அடையணும் என்றதுக்காக வேண்டி போய்த்து நிப்பாரு. ஆனா ஒரு நாள் வரும், அல்லாஹு தஆலா ஒவ்வொரு பாவத்துக்கும் சில பெனால்டி இருக்குது. ஒவ்வொரு பாவத்துக்கும் அல்லாஹு தஆலா சில விஷயங்களை பழிவாங்குதல்களை வச்சுக்கிறான். ஒவ்வொரு பாவமும் ஒரு கடன். உதாரணம், ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஜினா விபச்சாரமும் ஒரு கடன். இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அஸ்ஸினா தைனுன் என்றாங்க, விபச்சாரம் ஒரு கடன். இந்த கடன் ஒரு ஆண் எடுக்கக்கூடிய ஒரு கடன். இது நாங்க யாருக்கும் தெரியாம, வீட்டுக்கு தெரியாம, உலகத்துக்கு தெரியாம, எல்லாத்துக்கும் தெரியாம இது பாவம் என்ற விபச்சாரத்தை செஞ்சுட்டு வந்துடேலும். இந்த விபச்சாரம் என்று சொல்லக்கூடிய கடன் அல்லாஹ் எப்படி எடுப்பான் தெரியுமா? இந்த கடனை கொடுக்கணுமே, கடன் எடுத்தான். விபச்சாரமும் கடனே, இதை கொடுக்கணுமே ரிட்டன். அல்லாஹ் எப்படி அந்த கடனை தீர்ப்பான்டா, இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அவங்களோட வீட்டு பெண்களை கொண்டு இந்த கடன் தீர்க்கப்படும். விபச்சாரம் செய்தது ஒரு தாயாக இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், ஒத்தருட மகளா இருக்கலாம், இன்பமாக இருக்கலாம். ஆனா எங்கட வீட்டு தாயை கொண்டு அந்த கடன் நிறைவேற்றப்படும். எங்கட வீட்டு மகளை கொண்டு அந்த கடன் நிறைவேற்றப்படும். நீங்க கொடுக்க தேவையில்லை, நாங்க பிள்ளைகளை வச்சு எடுத்துக்கொள்வோம், மகள் மாற வச்சு, பெண்களை வச்சு அதை நாங்க எடுத்துக்கொள்வோம். இதுதான் பாவத்துடைய பெனால்டி. ஏன்னா அந்த வருத்தம் எங்களுக்கும் விளங்கணுமே. இதுக்குதான் இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அத போல இந்த சிஹர் செய்யறது சூனியம், இது எங்கட பரம்பரையை மட்டும் அழிக்கிறல்ல, இது கோழைகளுடைய ஒரு ஆயுதம். நேரடியாக பிசினஸ் செஞ்சு அவருக்கு முன்னேற கஷ்டம் ஒருத்தரோட, இப்ப அவரை புல் தட்டுறதுக்கு என்ன முயற்சி? ஏதாவது ஒன்று செய்யணுமே, ஏதாவது அவர் எப்படியாவது புல் தட்டணும், எப்படியாவது நோயில புல்ல தட்டணும், இல்லாட்டி அவரை லொஸ்டாக்கணும். அதுக்கு கோழைகளுடைய ஒரு ஆயுதமாக இந்த சூனியம் பயன்படுத்தப்படுது. அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில பயந்துக்கோங்க. இந்த பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மனிதனை அழிக்கக்கூடிய ஒரு பாவம் தான் சூனியம். அது சூனியம் செய்யப்பட்டவர் எப்படி அழிகிறாரோ அத போல சூனியம் செய்தவருக்குரிய அழிவையும் அவர் தேடிக்கொள்றார். கொஞ்சம் கொஞ்சமாக அழிவார், கொஞ்சம் கொஞ்சமாக நாசத்துக்குள்ளால போவார். அதுதான் குர்ஆனுடைய இறுதி தீர்மானம். யாரெல்லாம் சூனியம் செய்யறாங்களோ, செய்ய சொல்லி சொல்றாங்களோ, இவர்கள் எல்லாம் ஷைத்தானோட தான் கியாமத்தில் எழுப்பாட்டப்படுவாங்க. தஃசீருடைய உலமாக்களோட கருத்து. ஏண்டா சூனியம் செய்யற எல்லாம் ஷைத்தான் குர்ஆன் சொல்லிட்டே, இவங்க எல்லாம் கியாமத்துல ஷைத்தான்களோட தான் நீப்பாங்க. ஷைத்தான்களுக்கு நிரந்தர நரகமே. 4 மذஹபுடைய இமாம்களும் சொல்றாங்க, ஒரு மனிதன் வாழ்க்கையில சூனியம் செஞ்சான் என்றா, அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ், அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ், இந்த 3 பேரும் செய்றாங்க, சூனியக்காரன் என்ற ஒத்தன் அடையாளப்படுத்தப்பட்டால் 3 மذஹபுடைய இமாம்களுடைய கருத்து அவன் கொலை செய்யப்படுவான்.
அதே போல இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் மட்டும் சொல்றாங்க, ஒத்தன் சூனியக்காரன் அடையாளப்படுத்தப்பட்டா மட்டும் போதா, அவனால ஒரு மனிதனுக்கு தீங்கு நடந்தால் மட்டும்தான் அவன் கொலை செய்யப்படும். சுருக்கம், இந்த 4 இமாம்களுடைய கருத்து, சூனியக்காரன் அவன் கொலை செய்யறதுக்கு தகுதி. வாழ்க்கையில கொஞ்சம் எடுத்து பார்த்தா தெரியும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உடைக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி, அடையாளத்தை அழிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி, மனுஷன் முகத்தை மாத்தி, பேச இயலாம தோற்றத்தை மாத்தி எவ்வளவு பேரை சந்திச்சுக்கிறோம். சூனியத்தால பாதிக்கப்பட்டவங்க சுபஹானல்லாஹ், முகம் மாறி, விஹாரமாவி, தோற்றம் மாறி, நல்ல யங்ஸ்டார் வயதாளியாக மாறி, எத்தனையோ பெண்களுடைய வாழ்க்கை நாசம், எவ்வளவு வாலிபர்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு, எவ்வளவு ஆண்கள் சீரஞ்சி கொண்டிருக்கிறாங்க, எவ்வளவு குடும்பங்கள் செதஞ்சு பேசிக்குது. காரணம் இந்த பயங்கரமான பாவம் சூனியம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, சஹாபாக்களுடைய மஜ்லிஸ்ல ஒரு பெண்மணி வந்தா, சூனியக்கார ஒரு பெண். பெண்கள்ல சூனியத்துல பைப்புடணும் ஆண்களுடைய சூனியத்தை விட பெண்களோட சூனியம் தான். ஏன்னா குர்ஆன் சொல்லுது, வமின் ஷர்ரி நஃபாசாத், அந்த ஊது குழல்ல, சூனியத்துடைய அந்த ஊது குழல்ல, முடிச்சுகள்ல ஊதக்கூடிய பெண்களுடைய தீங்கிட்ட இருந்து பாதுகாப்பு தேடுங்கன்னு குர்ஆன் சொல்லுது. சூனியத்துல பயங்கரம் ஆணுடைய சூனியத்தை விட பெண்களுடைய சூனியம். ஒரு பெண் சூனியக்காரி வந்தாங்க சஹாபாக்களுடைய மஜ்லிஸ்ல, வந்து சொன்னாங்க, என் சூனியம் எல்லாத்தையும் முட்டு போடுறேன், எனக்கு வாழ்க்கையில தௌபாயிக்கான்னு கேட்டான். எனக்கு தௌபாயிக்குதா? இது வரைக்கும் கிதாபில் எழுதுறாங்க, வந்த சஹாபாக்கள்ல யாரும் பதில் சொல்லல உங்களுக்கு தௌபாயிக்கு. வந்த சஹாபாக்கள்ல தௌபாயிக்கலாம், ஆனா எந்த சஹாபியும் சொல்லல உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் சொல்லல. ஆனா பொதுவாக அல்லாஹ் கிருபை உள்ளவன், ஒழுங்கான முறையில தௌபா செஞ்சா மன்னிப்பான். ஆனா அந்த சஹாபாக்களுக்கு மனம் வரல, ஒரு சூனியக்காரிக்கு தௌபா ஈக்கன்னு சொல்றதுக்கும் மனம் வரல. அப்ப நானும் நீங்களும் விளங்கி கொள்ளணும், இந்த சூனியம் எவ்வளவு பயங்கரம். சூனியம் என்றது ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய பயங்கரமான அநியாயம். 3 அநியாயங்கள் இது. ஒன்று துல்முன் யக்ஃபிருஹு, ஒரு அநியாயமீக அல்லாஹ் மன்னிச்சிடுவான். இன்னும் ஒரு அநியாயமீக துல்முன் லா யக்ஃபிருல்லாஹ், ஒரு அநியாயத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். இன்னும் ஒரு வகையான அநியாயமீகது துல்மின் லா யத்ருகுஹு, மன்னிக்கிறது மறக்கிறதெல்லாம். 2வது, அந்த அநியாயத்தை அல்லாஹ் சும்மா விடவே மாட்டான். மன்னிக்கிறது மன்னிக்காதது சும்மா விடாத அநியாயம் உண்டு, அதுல ஒன்றுதான் சூனியம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசியாக இவரோட சம்பவத்தோட முடிச்சு கொள்றேன். அபூ காலித் இப்னு யஹ்யா அல் பர்மகி என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இமாம், அந்த காலத்துல வாழ்ந்தவங்க. இவங்க யாருண்டா, ஹாரூன் ரஷீத் ரஹிமஹுல்லாஹ். எங்களுக்கு தெரியும், உலகத்துல 3ல் 2 ஆட்சி செஞ்ச முக்கியமான ஒரு ஆலிம் ஹாரூன் ரஷீத் ரஹிமஹுல்லாஹ். ரொம்ப பக்குவமான ஆள். ஒரு நாளைக்கு சுன்னத்தான தொழுகை 1000 ரக்காத் தொழுவான். ஒரு நாளைக்கு 1000 ரக்காத் நஃபில் தொழுறவங்க. அந்த அளவுக்கு பக்குவமான ஆள் தான் ஹாரூன் ரஷீத் ரஹிமஹுல்லாஹ். இவங்களுக்கு பால் கொடுத்த ஒரு தாய், இந்த பால்குடி தாயுடைய கணவன், அதாவது கிட்டத்தட்ட வளர்ப்பு தந்தை தான் இந்த அபு காலித் யஹ்யா இப்னு அல் பர்மகி என்று சொல்லக்கூடியவர். இந்த அபு காலித் என்ன செய்யறாங்கன்றா, இவங்க நல்ல செல்வ சீமான வாழ்ந்தவங்க, நல்ல பக்குவமாக கண்ணியமாக ஈந்தவங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, யாரோடையும் இந்த பிரச்சனைக்கும் போறது இல்லை. இந்த சம்பவத்தை கொண்டு வர சீரா அலாமுன் நுபலா என்ற கிதாப்ல கொண்டு வராங்க. இவர் எந்த பிரச்சனைக்கும் யாருக்கும் எந்த ஒன்றும் செஞ்சது இல்லை. ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 80 வயது வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லாம உலகத்துல வாழ்ந்தார். 80 வயதை கடந்த ஒரு முதியவர். திடீரென்று ஹாரூன் ரஷீத் ரஹிமஹுல்லாஹ் இவரையும் இவருடைய மகன் காலிதே 2 பேருக்கும் கட்டளை ஒன்று போட்டாங்க. எப்படி என்றா, இவரையும் இவருடைய மகனையும் 2 பேரையும் கைது செய்து சிறையில் அடையும் என்பதாக சொன்னார். ஒரு காரணமும் சொல்லல. காரணம் சொல்லாம 2 பேரையும் கொண்டு போய் ஜெயில போடுங்கன்னுட்டான். இப்ப இவரையும் அபூ காலித் யஹ்யா அல் பர்மகி இவங்களையும் கொண்டு போய் போட்டாங்க, அவரோட மகனையும் கொண்டு போய் போட்டாச்சு. 80 வயதுக்கு மேல சொன்னாங்க. 2வது கட்டளை போட்டாங்க ஹாரூன் ரஷீத் ரஹிமஹுல்லாஹ், போட்டவங்களுடைய குடும்பத்துல யாரெல்லாம் ஈக்கிறாங்களோ எல்லாரும், எல்லா ஆண்களும் கொலை செய்யப்படணும் என்றான். ஆனா ஆச்சரியம் என்னென்றா, இதுவரைக்கும் காரணம் தெரியாது, காரணம் சொல்லாம செய்யறாங்க. இப்ப அவங்களோட குடும்பத்துல எல்லா ஆண்களும் கொலை செய்யப்பட்டாச்சு. 3வது சொன்னாங்க, இவங்களோட குடும்பத்தில் ஈக்கக்கூடிய எல்லா சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்படும், ஒன்றும் கொடுக்கறல்ல. இப்ப சொத்தும் இல்ல, குடும்பமும் இல்ல, வாழ்க்கையும் ஜெயில,
இப்ப இவங்க மகனுக்கு சரியான குழப்பம். நல்லதானே ஹாரூன் ரஷீத் ரஹிமஹுல்லாஹ் எங்களோட இருந்தாங்க, திடீரென்று இப்படி ஒரு தண்டனை தாரத்துக்கு என்ன காரணம்? வாப்பாக்கு விளங்கிட்டு பாப்பா சொன்னாரு, வாழ்க்கையில நாங்க எவ்வளவு பக்குவமான ஆட்களாக உலகத்துல வாழ்ந்தீண்டாலும் ஏண்ட வாழ்க்கையில என்னையால ஒரு குடும்பத்துக்கு ஒரு அநியாயம் நடந்துச்சு. ஒரு குடும்பம் அழியறதுக்கு நான் காரணமாக ஒரு கட்டத்துல ஈந்தேன். அந்த குடும்பத்துடைய சாபமோ என்னமோ தெரியாது, உறுதி இல்ல, சாபமோ என்னமோ தெரியாது, எங்களுக்கு இப்படி ஒரு சோதனை வாரத்துக்கு காரணமாக இருக்கலாம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசியாக ஹாரூன் ரஷீத் ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய வளர்ப்பு தந்த அவரு ஜெயிலே வஃபாத் ஆகிட்டார். ஜெயிலே வஃபாத் ஆகினாங்க. இப்ப அவங்களுடைய மகன் ஹாலித் பெய்த ஹாரூன் ரஷீத் ரஹிமஹுல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க, இவ்வளவு தூரம் எங்களுக்கு இந்த சோதனையை, இப்படி ஒரு பயங்கரமான தண்டனையை தந்ததுக்கு காரணம் என்ன ஷேக்? அவங்க சொன்னாங்க என்ன தெரியுமா? இந்த சொன்ன வார்த்தைக்கு ஒவ்வொருத்தரும் பயந்து கொள்ளும். சொன்ன வார்த்தை ஒவ்வொருத்தரும் பயந்துக்கும். சொன்னாங்க, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்றேன், நான் உங்களை ஏன் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டேன், உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனை தந்தன் என்ற ஒரு காரணம், ஏண்ட வலது கைக்கு தெரிஞ்சா கூட வலது கையையும் வெட்டி வீசுவனுண்டா. அப்படின்னா அவருக்கு காரணம் தெரியா, காரணம் இல்ல, உள்ளத்துல வந்த ஒரு உதிப்பு, ஒரு கனவின் மூலமா ஒரு ஆர்டர், இப்படி செய்யுங்க, செஞ்சிட்டார். ஆனா உலமாக்கள் எழுதுறாங்க காரணம், இந்த அபு ஹாலித் இப்னு யஹ்யா இப்னு அல் பர்மகி அவருடைய கையால் ஒரு குடும்பம் அழியறதுக்கு ஒரு காரணமாக இருந்தார். ஒரு குடும்பத்துக்கு செஞ்ச அநியாயம். அத போலதான் சூனியமும். நாங்க ஒருத்தருக்கு சூனியம் செஞ்சு செய்வினை செஞ்சு காத்துல தூவி தண்ணில கரைச்சி தின்ன கொடுத்து குடிக்க கொடுத்துட்டு நிம்மதியாக தூங்கலும் என்று மட்டும் நினைச்சிடவானும். ஒரு நாள் வரும், அல்லாஹ் அப்படியே ரிவர்ஸ்ல கொண்டு வருவான். ஒரு நாள் வரும், எங்களை நிச்சயமாக அல்லாஹ் பிடிப்பான். இது நாங்க சும்மா குளிர் காஞ்சி கொண்டு ஈக்கலும், எங்களை ஒன்றும் செய்யலாம், ஈப்புற செஞ்சாச்சு, ஈப்புற எலும்பேலாம், ஈப்புற கை முடிஞ்சு கால் முடிஞ்சு மொடமாக்கலும், வேண்டியது சொல்லலாம். ஆனா ஒரு நாள் வரும், அல்லாஹ் நிச்சயமாக அந்த சூனியம் என்று சொல்லக்கூடிய அந்த பாவத்துக்கு எதிராக, செய்தவர்களுக்கு எதிராக அல்லாஹு தஆலா ஒரு முடிவுக்கு வருவான். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தடுத்த பாவங்கள்ல பயங்கரமான பாவம் சூனியம். இந்த மாதிரி பாவங்கள்ல யாரும் ஈடுபடவான். ஒரு மனிதன் முன்னேற்றத்தை வாழ்க்கையில கண்டீங்களா, அந்த மனுஷன் முன்னேற்றத்துக்கு துவா செய்யுங்க, அவருடைய பரக்கத்துக்கு துவா செய்யுங்க. பாரக்கல்லா 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 சொல்றது இது உள்ளத்துல பொறாமை அப்படியே குறைக்கும். அல்லாஹ் பரக்க செய்யட்டும். மாஷா அல்லாஹ் நாடின ஒரு விஷயம் இப்படி சொல்றது எங்கட உள்ளத்துல ஒரு பொறாமையை குறைக்கும். உள்ளத்துல வார பொறாமை தான் சூனியத்துக்கு போறதுக்கு காரணம், செய்வினை செய்யறதுக்கு காரணம். அதனால உள்ளத்துல அப்படி ஒன்று வருவதா, பொறாமை வேற டாபிக். யார் யார்ட மேல பொறாமை வரும்? ஒன்னாவது வாரது கூட பிறந்தவங்க கிட்ட தான் வரும். கூட பிறந்தவங்க வாகனம் எடுத்தா பொறாமை வரும், இல்லைன்னு யாரும் செல்லலாம். ஷரியத் அப்படிதான் வரும். வரக்கூடிய நேரம் துவா செய்யணும், பாரக்கல்லா, அல்லாஹ் பரக்க செய்யணும், அல்லாஹ் ரஹ்மத் செய்ய, அந்த பொறாமைன்ற குணத்தை எடுத்துடணும். அது அப்படி வளர விட்டோம் என்றா பெய்த்து நிற்கும் இந்த மாதிரி பயங்கரமான பாவத்து. இந்த பாவத்துக்குள்ள வைத்தோம் என்றா எங்கட வாழ்க்கை நிச்சயமாக நல்ல முறையில கழியும் என்றதுல எங்களுக்கு உறுதிப்பாடு கொடுக்கவே முடியாது. எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத் வரைக்கும் அமல்